இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு கழியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஆனந்தம் ஆனந்தம் மீலாது நபி அஹ்மதர் பிறந்த நாளிது. தேனமுதம் நபி மௌலீது சுகம் தேடி வரும் புகழ் நீ ஓது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என ரசித்தான் ரப்புல் ஆலமீன். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என ரசித்தான் ரப்புல் ஆலமீன். புகழுக்குரியவர் முஹம்மது நபி வைத்தான் ரஹ்மான் நூர் ரஹீம். ஆதியில் நூறாய் பிறந்தார்கள், ஓதி அவனுடன் சிறந்தார்கள். மானிட உருவில் வந்தார்கள், இறைமறை பொருள் தௌஹீத் தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனந்தம் ஆனந்தம் மீலாது நபி அஹ்மதர் பிறந்த நாளிலே. தேனமுதம் நபி மௌலீது சுகம் தேடி வரும் புகழ் நீ ஓது. அல்லாஹ்வுக்கு அடுத்த மக்காம் ஒலி அதுவே மக்காமு மஹமூதா. அல்லாஹ்வுக்கு அடுத்த மக்காம் ஒலி அதுவே மக்காமு மஹமூதா. கலிமாவில் நபி திருநாமம் அது கலந்ததை பார்த்தால் தெரியாதா? அல்லாஹ் இருக்கும் இடமெல்லாம் நபி அஹ்மது இருக்கும் தெருவிந்தை. அல்லாஹ் முஅத்தி அனல் காசிம் உயிர் நபி மொழி ராசியம் தெரு சிந்தை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனந்தம் ஆனந்தம் மீலாது நபி அஹ்மதர் பிறந்த நாளிது. தேனமுதம் நபி மௌலீது சுகம் தேடி வரும் புகழ் நீ ஓது. கண்களில் காட்சி தெரிவதில்லை அது லா இலாஹா இல்லல்லாஹ். கண்களில் காட்சி தெரிவதில்லை அது லா இலாஹா இல்லல்லாஹ். கண்களில் காட்சி தெரிவதெல்லாம் அது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பூரணம் பூரணஹு அவன் அவர் வானவருடனே தீனவரும். காரணம் முஹம்மது மேல் பொழியும் உயிர் சாந்தி சலாம் நபி நிலை கூறும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனந்தம் ஆனந்தம் மீலாது நபி அஹ்மதர் பிறந்த நாளிது. தேனமுதம் நபி மௌலீது சுகம் தேடி வரும் புகழ் நீ ஓது. அல்லாஹ் முழுமை கொண்டாடும் இறை அவனின் தூதர் முஹம்மதுவாம். அல்லாஹ் முழுமை கொண்டாடும் இறை அவனின் தூதர் முஹம்மதுவாம். அகிலம் அனைத்தும் கொண்டாடும் உயர் அதிமகிமைகள் கொண்டவராம். மனமின்னூரில்லா என்னும் உயர் அருகதை கூறிய மஹமூதாம். குல்லு ஷைஇம் மின் நூரி என கூறிடும் பேரொளி மஹமூதா. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஆனந்தம் ஆனந்தம் மீளாது நபி அஹமதர் பிறந்த நாளிது. தேனமுதம் நபி மௌலிது சுகம் தேடி வரும் புகழ் நீ ஓது. இறை ஒளி இறையை பிரியாது அந்த ஒளியின்றி படைப்புகள் தெரியாது. இறை ஒளி இறையை பிரியாது அந்த ஒளியின்றி படைப்புகள் தெரியாது. நபி ஒளி அதுவே மஹமூது அந்த ஒளியின்றி தௌஹீத் மிளிராது. ஒவ்வொரு படைப்பும் ரஹ்மத்தா அது செவ்வனை கூறின் முஹம்மதா. அகிலத்தையாலும் இரசூலாம் எங்கள் ஆசிக்கு உதித்த மீனாதா. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறையின்றி நிம்மதி கிடையாது திரு நபியின்றி இறைவனை தெரியாது. இறையின்றி நிம்மதி கிடையாது திரு நபியின்றி இறைவனை தெரியாது. அவரின்றி இருமையும் ஜொலிக்காது அந்த நன்றில் மலர்ந்தது மீளாது. பாவியின் ஆசை பாடலிது மெய் போற்றுவர் இதய காதலிது. காமில் நபிகளின் மீளாது எந்த காலமும் கொண்டாடி மாளாது. ஆனந்தம் ஆனந்தம் மீளாது நபி அஹமது பிறந்த நாளிது. தேனமுதம் நபி மௌலிது சுகம் தேடி வரும் புகழ் நீ ஓது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காமில் நபி ரசூலுல்லாஹ் காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான். காமில் நபி ரசூலுல்லாஹ் காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான். காதல் கொண்டால் யார் மீதும் காணல் நீருதா. காதல் கருணை நபி மீதில் கொண்டால் காலம் பெறுதா. காதல் கொள்வேன் ரசூலுல்லாஹ் மீதில் மட்டும்தான். காதல் கொள்வேன் ரசூலுல்லாஹ் மீதில் மட்டும்தான். யான் கரை சேரும் காரணமே காமில் நபிதான். காமில் நபிதான். யாரை பற்றி புகழ்ந்தாலும் உம்மை வேறுதான். நபிகளாரை பற்றி புகழ்ந்துரைத்தால் உண்மை அதுதான். ஏற்றி பாடுவேன் தினமும் ஏந்தல் புகழ்தான். ஏற்றி பாடுவேன் தினமும் ஏந்தல் புகழ்தான். அதனால் ஏகனருள் எமை சோலும் ஈரோலகில்தான். ஈரோலகில்தான். காமில் நபி ரசூலுல்லாஹ் காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான். கடும் வணக்கம் தியாகம் நபி காதல் சின்னம்தான். ஆனால் கடுகளவு பெருமை சேர்த்தால் வேறும் கிண்ணம்தான். நற்செயல்களுடன் நபி மேல் ஸலாத்து ஸலாம். நற்செயல்களுடன் நபி மேல் ஸலாத்து ஸலாம். யான் நபி நேசம் கொள்வதவருடன் இருக்கத்தான். உடன் இருக்கத்தான். அன்னை தந்தை நேசம் எல்லாம் அவருக்காகத்தான். என் அன்பு மக்கள் மனைவி நேசம் அவருக்காகத்தான். எல்லாவற்றையும் நேசிக்கின்றேன் அவருக்காகத்தான். எல்லாவற்றையும் நேசிக்கின்றேன் அவருக்காகத்தான்.
ஏன் அல்லாஹ்வையே நேசிக்கின்றேன் அவரை கொண்டு தான் காமில் நபி ரசூலுல்லாஹ் காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான் காமில் நபி ரசூலுல்லாஹ் காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் மீலாது தொடர்பயான் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகின்றது. இந்த சீர்மிகு சிறப்புமிகு மஜ்லிஸை தலைமையேற்று தருமாறு ஆலி ஜனாப் ஜமால் காதர் முஹம்மது நாசர் அவர்கள், உரிமையாளர் மகாராஜா மெடிக்கல், துணை செயலாளர் மக்தூமி அரபிக் கல்லூரி அவர்களையும், ஆலி ஜனாப் ஹத்தீபுலவை லியாக்கத் அலி சாஹிப் அவர்களையும், ஆலி ஜனாப் மோதி அஷ்ரஃப் அலி சாஹிப் அவர்களையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். மதரசா மாணவர் முஹம்மது ஜெயிலானி அவர்கள் வருகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يزال بنيانهم الذي بنوا ريبة في قلوبهم إلا أن تقطع قلوبهم والله عليم حكيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن. ومن أوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم. التائبون العابدون الحامدون السائحون الراكعون
والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இறைமறை ஓதிச் சென்ற மாணவர் முஹம்மது ஜெயிலானி அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அவனது திருமறை மனதில் இயந்தக்கூடிய நற்பெரும் பேற்றை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக நபி புகழ் பாடுவதற்காக மதரசா மாணவர் முஹம்மது ஃபாசில் அவர்களை அழைக்கிறோம். வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أبي وأمي فداك يا رسول الله أنا وأهلي فداك يا حبيب الله. أبي وأمي فداك يا رسول الله أنا وأهلي فداك يا حبيب الله. முத்து நபி முல் அடிமைனான் மதினத்து துப்புரவு தொழிலாளினான். முத்து நபி முல் அடிமைனான் மதினத்து துப்புரவு தொழிலாளினான். ஒப்பிலபடு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். ஒப்பிலபடு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். முத்து நபி முல் அடிமை நான் மதினத்து துப்புரவு தொழிலாளி நான். ரஹ்மத்துலில் ஆலமீன் யா ரூஹுல் ஆஷிகீன் ஹரீசுல் முஃமினீன் யா ஷஃபியல் முத்னிபீன். ரஹ்மத்துலில் ஆலமீன் யா ரூஹுல் ஆஷிகீன் ஹரீசுல் முஃமினீன் யா ஷஃபியல் முத்னிபீன். மறுவேலைக்கில்லாத நான் மாநபி இடைவிடா விருந்தினன் நான். மறுவேலைக்கில்லாத நான் மாநபி இடைவிடா விருந்தினன் நான். பாசநபியின் பணியாளன் நான் அதனால் பட்டினியை அறியாத நான். பாசநபியின் பணியாளன் நான் அதனால் பட்டினியை அறியாத நான். ஒப்பிலபடு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான். முத்து நபி முல் அடிமை நான் மதினத்து துப்புரவு தொழிலாளி நான். முத்து நபி முல் அடிமை நான் மதினத்து துப்புரவு தொழிலாளி நான். இட்ட ஏபல் செய்பவன் நான் இன்ப நபி சுட்டு விரல் பார்ப்பவன் நான். இட்ட ஏவல் செய்பவன் நான் இன்ப நபி சுட்டு விரல் பார்ப்பவன் நான். திட்டமேதும் இல்லாத நான் திருநபி திருநாவுக்கு அசைபவன் நான்.
திட்டமேதுமில்லாத நான் திருநபி திருநாவுக்கசைபவன் நான் ஒப்பிலாப்படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான் முத்து நபி முல் அடிமை நான் மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான் முத்து நபி முழு அடிமை நான் மதீனத்து துப்புரவு தொழிலாளி நான் அல்லாவை அறியாத நான் அன்பு நபி அறிவாலே அறிந்தவன் நான் அல்லாவை அறியாத நான் அன்பு நபி அறிவாலே அறிந்தவன் நான் உயிரற்ற வெறும் சபம் நான் உத்தமரின் உயிராலே வாழ்பவன் நான் உயிரற்ற வெறும் சபம் நான் உத்தமரின் உயிராலே வாழ்பவன் நான் ஒப்பிலாப்படு ஏழை நான் உம்மி நபி பிச்சையிலே வாழ்பவன் நான் ரஹ்மத்துலில் ஆலமீன் யா ரூஹுல் ஆஷிகீன் ஹரீஸுல் முஃமினீன் யா ஷஃபிஅல் முத்னிபீன் ரஹ்மத்துலில் ஆலமீன் யா ரூஹுல் ஆஷிகீன் ஹரீஸுல் முஃமினீன் யா ஷஃபிஅல் முத்னிபீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கிருபையினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நல்லதொரு கவி பாடி சென்றிருக்கின்றார். அல்லாஹு தாலா அவருக்கும் நம் அனைவருக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக கண்ணியம் செய்தல். முதலாவதாக தலைமை பொறுப்பை வகித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஹத்தீபுலவை வி.கே. லியாக்கத் அலி சாஹிப் அவர்களுக்கு எங்களுடைய மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி ஷஃபீக்குர் ரஹ்மான் பிலாலி ஹதரத் அவர்கள் போர்வை போர்த்தி கண்ணியம் செய்வார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் நிறைவாக முழுமையாக உண்டாகட்டும் என்ற துஆக்களோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆக்களோடு என்னுடைய இந்த சிறிய வார்த்தைகளை துவங்குகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத் பெருவிழாவின் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் ஹத்தீப் லவை லியாக்கத் அலி பாய் அவர்களே, அதே போன்று இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய ஜமால் காதர் முகமது நாசர் அவர்களே, இந்த அல் ஃபைசுல் பாக்கியாத் மதரசாக்களுடைய குழுமத்தின் நிறுவனரும் முதல்வரும் எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரருமான மௌலானா மௌலி அல்ஹாஜ் சலீலுர் ரஹ்மான் பாக்கவி ஹசரத் கிப்லா மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள், என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு பாசமிக்க சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அத்தனை பேர்கள் மீதும்
என்னுடைய ஆரம்பமான சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசப்படக்கூடிய புனிதமிக்க ஒரு சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், வல்ல நாயனுடைய பேரருளால் அவனுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசப்படக்கூடிய இடத்தில் நம்ம எல்லாம் அவன் அழைத்து வந்து நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். பெருமானார் மீது அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவதும் அதை கேட்பதும் வணக்கங்களில் ஒரு பகுதி என்பதில் மாற்று கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை வாழ்நாளெல்லாம் பேசப்பட வேண்டிய நிலையில் நமக்கு கிடைத்த இந்த அற்ப சொற்ப நேரத்தில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் துவக்க நாட்களிலே நாம் சில பகுதிகளை, சில வரலாறுகளை, சில சம்பவங்களை, சில குறிப்புகளை நாம் இங்கே பேச ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியாது இந்த தொடர் நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் எத்தனை தலைப்புகளிலே மூத்த உலமா பெருமக்கள் என்ன பேசினார்கள் என்பது எனக்கு தெரியாது. இருப்பினும் கூட என்னுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் எதை சொல்ல வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அவைகளை நான் உங்களுக்கு முன்னால் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். மௌலானா மௌலவி ஹலீல் ரஹ்மான் ஹதரத் பாத்துவி அவர்கள் என் மீது உண்டான அன்பின் காரணமாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கிறார்கள். நேற்றைய தினம் என்னுடைய அந்த வரிசையில் இருந்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளியூருக்கு சென்று வருவதற்கும் தாமதமானதால் சரி இந்த வருடம் அதற்கான வாய்ப்பு இருக்காது என்று எண்ணிய நிலையில் ஹஜ்ரத் அவர்கள் என் மீது உண்டான அன்பின் காரணமாக நேற்று வர வேண்டிய அந்த நிலையில் இன்று அதை அதா செய்யுமாறு, அதை நிறைவேற்றுமாறு பணித்து கொண்டார்கள். உண்மையிலே அந்த பேச்சாளருடைய வரிசையிலே நான் இல்லை, அதற்கான தகுதிகள் எனக்கு இல்லை என்றாலும் கூட சில நேரங்களிலே அன்பின் காரணமாக, பிரியத்தின் காரணமாக சில கட்டளைகளை, சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சிறிது நேரம் மட்டும் நான் உங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்று குறித்து சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உண்மையிலே பரவசமான ஒரு நிகழ்ச்சி. உலகம் முழுக்க பெருமானாரை பற்றி அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பல்வேறு கோணங்களில், பல்வேறு திசைகளில், பல்வேறு விதமான கருத்தரங்குகள் வாயிலாக பெருமானாரை இந்த உம்மத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எப்படி தொகுத்து தருவது என்பது உண்மையிலேயே பேச்சாளர்களுக்கு ஒரு சவாலான விஷயங்கள் தான். ஆனாலும் கூட அந்த பேச்சாளர்கள் அவைகள் எல்லாம் தங்களுக்கே உரித்த பாணியிலே மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார்கள். பெருமானார் பிறந்ததற்கு பிறகு அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பே அவருடைய அத்தாட்சிகளும் அவர்களை பற்றிய அற்புதங்களும் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்க இருக்கிறார்கள் என்பது பற்றிய சுப செய்திகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பே பல தடைகளை தாண்டித்தான் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். எவ்வாறு பிறந்ததற்கு பிறகு பல தடைகளையும், இடையூறுகளையும், இன்னல்களையும் சந்தித்தார்களோ, அதே போன்று பிறப்பதற்கு முன்பிருந்தே பல தடைகளை, பல துன்பங்களை அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பது வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குவதற்கு முன்பாக அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஆண் குழந்தைகளாகவே வரிசையாக பெற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த வரிசையில் மொத்தம் 10 ஆண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் நான் அதில் ஒரு ஆண் குழந்தையை இறைவனுக்காக நான் அறுத்து பலியிடுகிறேன் என்று அரபு நாடுகளுக்கே உரித்தான அந்த நேர்ச்சைகளில் ஒன்றாக செய்து கொண்டார்கள். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பழக்க அந்த அடிப்படையிலே
நேர்ச்சியாக செய்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பெருமானாருடைய பாட்டனாருக்கு 4 ஆனது, 5 ஆனது, 6 ஆனது, 7 ஆனது, 8 ஆனது, 9 ஆகிவிட்டது. 10வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அவருடைய நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அதே போன்று அவருடைய மனைவி கர்ப்பமுற்றார்கள். 10வது பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற எதிர்பார்ப்பும் அந்த ஏக்கங்களும் நிறைந்திருந்த நேரத்தில் பிறந்தார். ஆண் குழந்தை அப்துல்லா என்ற பெயரோடு பிறந்தார். அப்துல்லா என்ற பெயரோடு பிறந்தார். பிறந்தவுடனே அவர் நேர்ச்சி செய்த அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டுமே, அதற்கான வழி என்ன, ஏற்பாடுகள் என்ன? உடனே அவர்கள் அந்த 10 பேரில் யாரை பருத்து பலியிடுவது என்ற குழப்பத்திற்கு வந்து அவர்கள் அதற்கு ஒரு தீர்வாக, முடிவாக 10 பேர்களுடைய பெயர்களையும் குறித்து சீட்டாக போட்டு அதிலிருந்து எந்த குழந்தையினுடைய பெயர் வருமோ அதை நாம் அறுத்து பலியிடலாம் என்ற அவர்கள் தங்களுடைய சர்ச்சைகள், பிரச்சனைகளுக்கெல்லாம் அரபு நாடுகளிலே இலகுவான வழியாக கண்டுபிடித்து வைத்திருந்த அந்த சீட்டு குழுக்கள் முறையிலே 10 பெயர்களும் எழுதி ஒரு பாத்திரத்தில் போடப்பட்டது. அதே போன்று அந்த 10 சீட்டுகளில் ஒரு பெயரை எடுத்து பார்த்தால் அப்துல்லாவுடைய பெயர் வந்தது. அவருடைய பாட்டனாருக்கு அப்துல் முத்தலிபுக்கு பெரிய கவலை. எப்பொழுதுமே கடைக்குட்டியின் மீது தனி பிரியம், அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான நிறைவான குழந்தையின் மீது தனி பாசம் என்பதெல்லாம் பெற்றோர்களுக்கு, எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று. அதே போன்று அந்த அப்துல் முத்தலிபிற்கு தன்னுடைய கடைக்குட்டியை அறுப்பதற்கு மனம் வரவில்லை. மீண்டும் ஒரு முறை குழுக்கள் போட்டார்கள். மீண்டும் ஒரு முறை அப்துல்லாவுடைய பேர் தான் வந்தது. மீண்டும் ஒரு முறை போட்டார்கள். அப்பொழுதும் அப்துல்லாவுடைய பேர் தான் வந்தது. அங்கிருந்த சில மூத்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், நாம் இப்படி செய்யலாம், 10 ஒட்டகங்களும் அப்துல்லாவுடைய பெயரும் போடலாம். 10 ஒட்டகங்கள் என்று ஒரு சீட்டும் அப்துல்லாவுடைய பெயரில் ஒரு சீட்டும் போடலாம். இதில் எந்த பெயர் வருகிறதோ அதை நிறைவேற்றலாம் என்று சொன்னார்கள். சரி என்று அந்த ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு 10 ஒட்டகங்கள் அப்துல்லாவுடைய பெயர் மட்டும், 2 சீட்டுகள் மட்டும் போடப்பட்டன. மீண்டும் குலுக்கி எடுக்கப்பட்டால் அப்துல்லாவுடைய பெயர் வந்தது. மீண்டும் ஒருவர் சொன்னார், 10ஐ 20 ஆக்குங்கள் என்று சொன்னார். மீண்டும் அப்துல்லாவுடைய பெயர் வந்தது. இன்னொருவர் சொன்னார், 20ஐ 30 ஆக்குங்கள் என்று சொன்னார். 30 ஆக்கப்பட்டது. அப்துல்லாவுடைய பெயர் வந்தது. வரலாற்றிலே சொல்லுவார்கள், எண்ணிக்கை, ஒட்டகங்களுடைய எண்ணிக்கையை 100 வரை கூட்டிவிட்டார்கள். 100 ஒட்டகங்கள் போடப்பட்டது. அப்துல்லாவுடைய பெயரும் போடப்பட்டது. அப்பொழுதும் அப்துல்லாவுடைய பெயர் தான் வந்தது. எத்தனை இடையூறுகள் பாருங்கள். அந்த அப்துல் முத்தலிபுக்கு அவருக்கு அறவே விருப்பமே கிடையாது. கடைசியா இன்னொரு முறை போட்டார்கள். 110 ஒட்டகங்கள் போட்டார்கள். அப்துல்லாவுடைய பெயரை போட்டார்கள். இப்பொழுது சீட் எடுக்கப்பட்டது. 110 ஒட்டகங்கள் என்ற பெயர் வந்தது. அப்துல்லாவுடைய பெயர் வரவில்லை. உடனே அவருக்கு ஆனந்தம் ஏற்பட்டது, குஷி ஏற்பட்டது. 110 ஒட்டகங்கள் வந்து விட்டது. நான் இறைவனுடைய பெயரிலே 200 ஒட்டகங்களை நான் அறுத்து பலியிடுகிறேன் என்று சொன்னார். 200 ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டார். இதில் பல விஷயங்கள், அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. நேர்ச்சை என்பது எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. நேர்ச்சை என்பது ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய நேர்ச்சைகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் 200 ஒட்டகங்களை அறுத்து அந்த மாமிசங்களை பங்கு வைப்பது என்று சொன்னால் எத்தனை குடும்பங்கள் அந்த இறைச்சியை வாங்கி சாப்பிட்டு எவ்வளவு குதூகலமாக இருந்திருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இப்படி அப்துல்லா பெருமானாருடைய தந்தையாகிய அப்துல்லா பிறந்த நேரத்திலே ஒரு பெரிய சவாலை, சேலஞ்சை எதிர்கொண்டு பிறந்தார். அதன் பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே தீனுல் இஸ்லாம் என்ற உயர்ந்த மார்க்கத்தை உலகம் இதுவரை ஒரு கட்டமைப்போடு, ஒரு திட்டமிட்ட வழிமுறையில், ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முறையிலே உலகத்தின் எந்த பகுதியிலும் இல்லாத நிலையிலே முதலாவதாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி
எல்லா விஷயங்களிலும் ஒரு சீர்திருத்த முறைகளை உருவாக்கி இறைவனுக்கு ஏற்ற முறையிலே ஒரு மார்க்கத்தை உயிர்ப்பித்து கட்டமைத்தது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார். அவருடைய சிறுபிராய வரலாற்றிலே அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். முதலிலே அவர்களுடைய தந்தை வழி அந்த உறவினர்களோடு சேர்ந்து அபூ தாலிபுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஒன்றுவிட்ட சகோதரருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். பிறகு ஹலீமத்து சாதியா அவர்கள் சிறுபிராயத்தில் அவர்களை பால் குடிப்பாட்டுவதற்காக எடுத்து சென்றார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்படி ஹலீமத்து சாதியா மக்காவிலிருந்து தங்களுடைய ஒட்டகத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்று தங்களுடைய வீட்டிலே வைத்து பால் குடிப்பாட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஹலீமத்து சாதியாவுடைய குழந்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து சின்ன குழந்தைகளாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த நேரத்திலே ஹலீமத்து சாதியாவுடைய ஆடுகள் அந்த குழந்தையினுடைய ஆடுகள் எப்பொழுதும் போல் மேய்ந்து விட்டு வருகிறது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடுகள் வழக்கத்திற்கு மாற்றமாக காலையில் இருந்து மேய்ந்து விட்டு வரும் பொழுது பால் நிரம்பிய மடுக்களோடு திரும்பி வருவதை அன்னை ஹலீமா பார்த்தார்கள். வழக்கத்திற்கு மாற்றமாக எல்லா நேரங்களிலும் மேயக்கூடிய அதே இடத்தில் தான் மேய்கிறது. ஆனால் முகம்மது மேய்க்கக்கூடிய அந்த ஆடுகள் மட்டும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஆடுகளுடைய மடுக்களின் அதிலே பால்கள் நிரம்பி இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். நம்முடைய பிள்ளை மேய்க்கக்கூடிய அந்த ஆடுகளிலே பால்கள் சுரக்கவில்லை, ஆனால் இந்த முகம்மது மேய்க்கக்கூடிய அந்த ஆடுகளிலே பால்கள் சுரந்து இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பாக காணுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், எப்படி ஒரு ஆட்டு மந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து தன்னுடைய பொறுப்பிலே வைத்து மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளுக்கு பால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நிரம்ப இருந்ததோ, அதே போன்றுதான் முஹம்மதுடைய தீனை யார் எடுத்துக்கொள்வார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்வார்களோ, நிச்சயமாக இந்த உலகத்திலே அவர்கள் வளமோடு வாழ்வார்கள், செழிப்போடு வாழ்வார்கள், மறு உலகிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்வார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். ஒரு ஆட்டு மந்தையிலே இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் இருக்கிறதே, அது உயர்ந்த தீனாக இருக்கிறது. அந்த தீனை பின்பற்றக்கூடியவருடைய வாழ்க்கை நிச்சயம் ஒருபோதும் வறுமையோடு இருக்காது, பஞ்சத்தோடு இருக்காது, செழிப்போடு இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இன்று பெருமானாரை எந்த கண்ணோட்டத்தோடு நாம் அதிகம் பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், பெருமானார் வணக்கம் செய்தார்கள். சக்திக்கும் மீறிய அளவிற்கு அவர்கள் வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். எல்லா மக்களுக்கும் வணக்கத்தை கற்றுத்தந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தார்கள். ஒரு வணக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த வணக்கத்தை தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு தடவை கூட விட்டது கிடையாது. தஹஜ்ஜுடைய தொழுகையை பெருமானார் இந்த உம்மத்திற்கு நீங்கள் தொழுங்கள், இது ஒரு சுன்னத்தான் அமல் என்று சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், பெருமானார் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன எந்த ஒன்றும் தஹஜ்ஜுடைய அந்த தொழுகையை வாழ்நாளில் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டது கிடையாது. ஒரு காரியத்தை துவங்கினார்கள் என்று சொன்னால் அதை வாழ்நாளெல்லாம் முழுமையாக பின்பற்றி இருக்கிறார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செய்தார்கள், விட்டுவிட்டார்கள், மீண்டும் துவங்கினார்கள் என்று விட்டு செய்யக்கூடிய அந்த பழக்கம் பெருமானாருக்கு அறவே பிடிக்காத பழக்கம். சொல்வார்கள் சஹாபாக்களிடத்தில், நீங்கள் இந்த மனிதரை போன்று ஆகிவிடாதீர்கள். எந்த மனிதர் ஒரு அமலை ஆரம்பிக்கிறார், பிறகு இடையிலே விட்டு விடுகிறார், பிறகு மீண்டும் துவங்குகிறார், மீண்டும் விட்டு விடுகிறார். இப்படி இடையிலே விட்டு செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்ட மனிதரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஒரு அமலை செய்வதற்கு முன்பாக அந்த அமலை நீங்கள் நல்ல முறையில் செய்வதற்காக திட்டமிட்டு துவங்குங்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி கேளுங்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன? ஒரு அமல் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம். இப்படி நிறைய விஷயங்களை வணக்க ரீதியாக செய்திருந்தாலும் கூட இன்று
நம்முடைய உம்மத்திலே, நம்முடைய சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், வணக்கங்களை காட்டிலும் அஹ்லாக்குடைய குணாதிசயங்கள் சம்பந்தப்பட்ட, குண நலன்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை அதிகமாக மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய தேவை இன்று அதிகமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன குணத்தோடு இருந்தார்கள்? உலகத்தில் எதுவெல்லாம் நற்குணம் என்று இருக்குமோ அதுவெல்லாம் அவரிடத்தில் இருந்தது. இது என்றும் அது என்றும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த குணங்கள் இருந்தது, இந்த குணங்கள் இல்லை என்று கூற முடியாது. உலகத்தில் எதுவெல்லாம் நற்குணங்கள் என்று இருக்குமோ அந்த அனைத்து அத்துணை குணங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருங்கே பெற்றதனால்தான் அல்லாஹ் சொன்னான், இன்னக லஅலா குல்கின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணங்களிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே பணிவு இருந்தது என்று சொல்வார்கள். பணிவு இருந்தது என்று சொல்வார்கள். ஒரு சஹாபி வந்தார். சஹாபி வந்து விட்டு சொன்னார், நீங்கள் மனித படைப்புகளிலெல்லாம் மிகச்சிறந்த படைப்பு என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவோடு அதற்கு பதில் இப்படி சொன்னார்கள், வதாக்க இப்ராஹிம், அந்த சிறப்பும் அந்த அடைமொழியும் என்னை விட பொருத்தமானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார். மனித படைப்புகளிலெல்லாம் மிகச்சிறந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்களுக்குத்தான் அந்த பெயர் பொருந்தும். அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் பணிவின் காரணமாக சொன்னார்கள் வதாக்க இப்ராஹிம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறித்த. இன்னொரு தோழர் வந்தார், பனு ஆமிர் கூட்டத்தை சார்ந்தவர். அசலிலே அவர் பனு ஆமிர் கூட்டத்தை சார்ந்தவர். அவர் வந்து பெருமானாரிடத்தில் சொன்னார், நான் பனு ஆமிர் கூட்டத்திலிருந்து வருகிறேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் தான் எங்கள் கூட்டத்திற்கும் தலைவர் என்று சொன்னார். நீங்கள் தான் எங்கள் கூட்டத்திற்கும் தலைவர் என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலைவர் அல்லாஹ் என்று சொன்னார்கள். தலைவர் அல்லாஹ் என்று சொன்னார்கள், நான் தலைவர் அல்ல. உடனே அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுடைய பனி ஆமிர் கூட்டத்தாருக்கு தலைவர் இல்லாவிட்டால் நீங்கள் தான் எங்களுக்கு பொறுப்புதாரி, வழிகாட்டி என்று சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் பதில் சொன்னார்கள், அதை விட கொஞ்சம் கீழே ஒரு பொறுப்பு இருந்தால் கொடுப்பான்னு நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. அதை விட கொஞ்சம் கீழே உள்ள பொறுப்பு கொடுத்தா கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தலைவர் அப்படின்னு சொல்லாட்டி இன்னைக்கு நமக்கு கோபம் வந்துடும். தலைவர் என்று அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான அமைப்புகள் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வாங்க தலைவரே, உட்காங்க தலைவரே, எப்பங்க வந்த தலைவரே, சாப்பிட்டீங்களா தலைவரே, எங்கெங்க பார்க்கவே முடியல தலைவரே, மூச்சுக்கு 300 தடவை அவர்களை தலைவர் என்று சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் உண்மையில் தலைவர் என்று சொல்லப்படுவதற்கான முழு தகுதியும் அகராதியும் கொண்டவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் தான் தலைவர் என்று சொன்னார்கள், நான் அதற்குரியவன் அல்ல என்று. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவருடைய குணாதிசயங்களை பார்த்தால் பணிவுகளாக இருந்தார்கள். அதே போன்று பெருமானாரிடத்தில் எந்த விருந்தாளிகள் வந்தாலும் சரி, அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களா யார் வந்தாலும் சரி, அவர்களுக்கு தங்களுடைய முழு விதமான உபசரிப்பை செய்யக்கூடியவர்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விதமான உபசரிப்பும். யூதர் கூட வந்திருக்கிறார்கள். பெருமானாருக்கும் அறவே பிடிக்காத எதிரிகளாக இருக்கக்கூடிய யூதர்கள் கூட பெருமானாருடைய வீட்டிற்கு விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு நாள் யூதன் வந்தான், இரவு நேரத்திலே வந்தான். அவன் வழிப்போக்கனாக இருந்தான். பெருமானார் அவனை அழைத்து வந்து தன்னுடைய வீட்டிலே ஒரு அறையிலே தங்க வைத்து விட்டார்கள். அந்த யூதன் தங்கியிருந்தான். உண்மையிலே இஸ்லாத்துடைய, முஸ்லிம்களுடைய, குறிப்பாக முகம்மதுடைய எதிரியாக இருக்கக்கூடியவன். அவன் வந்து இரவு தங்கியிருந்தான். பெருமானார் அவர்களுக்கு உபசரிப்பு செய்தார்கள், விருந்து உபச்சாரம் செய்தார்கள். அவன் சாப்பிட்டான், மிக அதிகமாக சாப்பிட்டான், தேவைக்கும் அதிகமாக சாப்பிட்டு விட்டான். பிறகு இரவிலே அந்த அறையிலே அசுத்தமும் செய்து விட்டான். யாரிடமும் சொல்லாமல் அந்த அறையை விட்டு அப்படியே சென்று விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுவுக்கு பிறகு போய் பார்க்கிறார்கள். ஆளை காணவில்லை, ஆனால் அசுத்தம் இருக்கிறது, ஆள் இல்லை. அவன் தங்கியிருந்த அறை முழுக்க துர்நாற்றம் வீசுகிறது. நாம இருந்தால் என்ன செய்வோம்? சாபத்துக்கு மேலே சாபம் விடுவோம், திட்டி குமிச்சிருவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை கூட திட்டவில்லை. காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு துஆ செய்ய வந்தவர்கள், இந்த உம்மத்திற்கு சபிக்குவதற்காக வரவில்லை, சபிப்பதற்காக வரவில்லை. அந்த அறையை தன்னுடைய முபாரக்கான கரங்களை கொண்டு சுத்தம் செய்தார்கள், கழுவி விட்டார்கள். கழுவி விட்டு சுத்தம் செய்து விட்டு வெளியில் வருகிறார்கள். அந்த யூதன் மீண்டும் பெருமானாரை பார்க்க வருகிறான். மீண்டும் பாரு, காரணம் என்ன? அவனுடைய குறிப்பான அந்த வாள்
அங்கே வைக்கப்பட்டு மறந்துவிட்டு வெளியிலே சென்று விட்டான். மீண்டும் வந்தான். வந்து பார்த்தா என்ன நடக்குது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கே வெக்கமாக போச்சு. ரொம்ப அவமானப்பட்டான். அந்த வாளை வாங்குவதற்காக வந்த அந்த மனிதன் வாளையும் வாங்கினான், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டான், கலிமாவையும் சொன்னான், இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டான். இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்லாம் வாளால் பரவில்லை, இஸ்லாம் நம்முடைய நற்குணங்களால் பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய நற்குணம் சீராக இருக்குமானால், நம்முடைய இடத்தில் நற்குணங்கள் மிகைத்திருக்குமானால், அது எந்த பிரச்சாரமும் தேவையில்லை, எந்த மேடையும் தேவையில்லை, இஸ்லாம் தானாகவே பரவிக்கொண்டே இருக்கும். சொல்வார்கள் சஹாபா பெருமக்கள், இந்த மதீனா நகரம் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது தெரியுமா? இந்த மதீனா நகரம் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது தெரியுமா? வாளை கொண்டும் அல்ல, பலத்தை கொண்டும் அல்ல, அதிகாரத்தை கொண்டும் அல்ல. புத்திகத்தில் மதீனா பில் அஹ்லாக், இந்த மதீனா நகரம் நற்குணங்களை கொண்டு மட்டும்தான் இது வெற்றி கொள்ளப்பட்டது என்று சொல்லுவாங்க. எனவே சஹாபா பெருமக்களை அப்படித்தான் உருவாக்கினார் என்பதை பார்க்கிறோம். தனக்கு செய்த உபகாரத்தை ஒருபோதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்ததே கிடையாது. அது உதவியிலே பெரிய உதவியாக இருந்தாலும் சரி, அற்பமான சிறிய உதவியாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு செய்த அந்த உபகாரத்தை காலம் முழுக்க இறுதி வரை மறந்ததே கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டு அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு 25 ஆண்டுகள் அவர்களோடு குடும்பம் நடத்தினார்கள். அதற்கு பிறகுதான், அவருடைய மரணத்திற்கு பிறகுதான் அடுத்தடுத்த மனைவிமார்களை திருமணம் செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களிடத்தில் பேசும் பொழுது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் அன்னை ஹதீஜாவை நினைக்காமல் அந்த சபையிலிருந்து எழுந்ததில்லை என்று சொல்வார். அன்னை ஹதீஜாவை நினைவு கூறாமல் அந்த சபையிலிருந்து எழுந்ததில்லை. எப்பொழுதெல்லாம் எங்களுடைய வீடுகளிலே ஆடு அறுக்கப்படுமோ அப்பொழுதெல்லாம் அன்னை ஹதீஜாவை நினைத்து அந்த ஆட்டுக்கறியினிலிருந்து இறைச்சியிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அன்னை ஹதீஜாவுடைய சகோதரியினுடைய வீட்டிற்கு கொடுத்து அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பிடுகிறார். இப்படி தங்களுக்கு செய்த அந்த உபகாரங்களை காலம் முழுக்க மறந்ததில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், தன்னுடைய தோழர் தன்னுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லா விதமான சந்தோஷமான, துக்கமான, இக்கட்டான எல்லா சந்தர்ப்பங்களிலும் உடனிருந்த தோழர், உற்ற தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள், இந்த உலகத்திலே எனக்கு யாரெல்லாம் என்ன உபகாரங்கள் செய்தார்களோ அந்த உபகாரங்களுக்கெல்லாம் பிரதி உபகாரம் நான் இந்த உலகத்திலே செய்து முடித்து விட்டேன். ஆனால் உங்கள் ஒருவரை தவிர நீங்கள் செய்த உபகாரத்திற்கு மட்டும் என்னால் பிரதி உபகாரம் இந்த உலகத்திலே செய்ய முடியவில்லை, நாளை மறுமையிலே தான் அதற்கான உபகாரம் இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உபகாரம் இருந்தது. அதை அவ்வப்போது அவர் நினைவு கூறுவார்கள், நன்றி மறக்காமல் அந்த உபகாரத்தை சொல்லி காட்டுவார்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இதுவெல்லாம் நம்முடைய அக்லாக்குகளில் உரிய விஷயங்கள். இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் வற்றிவிட்ட, காணாமல் போய்விட்ட, தொலைந்து போன ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குற வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்போம். அந்த காரியம் முடிஞ்சு அவர் யாரோ நாம யாரோ, அந்த காரியம் முடிஞ்சிச்சு அவர் யாரோ நாம யாரோ, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்றதில்லை, நன்றி கூட சொல்லக்கூடிய நன்றி கெட்ட சமுதாயமாக மாறிவிடக்கூடிய இந்த நிலை வரவே கூடாது. இந்த உலகத்திற்கு நன்றியை, தேங்க்ஸ் சொல்லக்கூடிய முறையை கற்றுத்தந்த ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். ஆனால் அது இன்னும் மேற்கத்தியவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார். அது இஸ்லாமிக் கல்ச்சரல் என்பது மாறி வெஸ்டர்ன் கல்ச்சராக மாறிவிட்டது. ஹஜ்ரத் மௌலானா ஜுல்ஃபிகார் அஹ்மத் சாப் ஒரு முறை தங்களுடைய மல்ஃபூசாத்தில் எழுதியிருக்கிறார்கள், ஒரு முறை விமானத்திலே நீண்ட பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அமர்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அருகிலே ஒரு மாடல் கேர்ள், அதாவது ஆங்கில அந்த ஆடை அணிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். தன்னுடைய கை குழந்தைக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். விமான பயணத்திலே ஒரு கவலம் ஊட்டுவது டெல் தேங்க்ஸ் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். யார்? அம்மா அந்த குழந்தைக்கு. ஒரு கவலம் ஊட்டுவது டெல் தேங்க்ஸ்.
இப்படி ஒவ்வொரு கவலம் ஊட்டும் பொழுதும் எனக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு என்று ஒவ்வொரு கவலத்தின் பொழுதும் அவர்கள் அந்த குழந்தைக்கு, பச்சிளங்குழந்தைக்கு ஒன்றுமே நன்றி என்றாலும் என்னவென்று தெரியாத அந்த குழந்தைக்கு நன்றி சொல்வதை கற்றுத்தருகிறார் ஹஜரத் மௌலானா துல்ஃபிகார் அஹமத் சாப் அவர்கள் தன்னுடைய அந்த மல்ஃபூசாத்தில் எழுதுகிறார்கள். அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு, கை குழந்தைக்கு அந்த ஒரு தடவை உணவு ஊட்டிய நேரத்தில் 21 முறை டெல் தேங்க்ஸ் என்று சொன்னது, அந்த குழந்தையும் தேங்க்ஸ் என்று சொன்னது 21 முறை. சகோதரர்களே, இந்த பழக்கம் இஸ்லாமிய பழக்கம், இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடு. இந்த பழக்கம் இந்த இஸ்லாமியரிடமிருந்து விடைபெற்று சென்று விட்டது. இதைத்தான் நான் இங்கே நினைவுகூர விரும்புகிறேன். நமக்கு யார் உபகாரம் செய்கிறார்களோ அது உபகாரத்தில் சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். பஸ்ஸில் போகிறோம், வயசில் மூத்தவங்களாக நம்ம இருக்கிறோம், சின்ன வயசு பசங்க எந்திரிக்கிறாங்க, நமக்காக எந்திரிக்கிறாங்க பாருங்கள், அந்த எண்ணம் வருகிறது. உடனே நம்ம அங்கே உட்காந்துக்கிட்டு நன்றி சொல்லணும். எந்திரிச்சு வெளியே வர்றப்போ திரும்ப அவங்களுக்கு தோளில் கட்டி நன்றி சொல்லணும். தேங்க்ஸுப்பா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டி அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த பழக்க வழக்கம் இருக்கிறது. இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய, குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த உயர்ந்த நற்குணங்களாக இருக்கிறது. எந்த சமூகம் நன்றி சொல்லுமோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய எல்லா நேமத்துகளையும் வளங்களையும் மென்மேலும் கூட்டுகிறான் என்பதை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த சீரத்து நபவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெருமானாருடைய அந்த நற்பண்புகளை, உயர்ந்த அந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக ஹஜரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை, அவர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய எல்லா பிள்ளைகள், அவருடைய மருமக்கமார்கள் பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிறிய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு ஹதரத் அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு முதல் பல்வேறு நற்பண்புகளை நமக்கு பாடம் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் காட்டித்தரப்பட்ட ஷுக்ர் என்ற வழிமுறை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் உணர்த்தி சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஹதரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் குன்றா மார்க்க சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக எங்களுடைய மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய பேராசிரியரும் எனது ஆரோயிரும் நண்பருமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் ஆஷிக்குர் ரசூல் அத்தீக்குர் ரஹ்மான் நூரானி ஹதரத் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين.
أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் மக்கத்தின் ராஜா மதீனத்தின் ரோஜா கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் நம்முடைய பெற்றோர்கள் மீதும் நம்முடைய சந்ததியின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் ذுனூபகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்கள் மக்களிடத்தில் கூறுங்கள், என்னை யாராவது உண்மையான முறையில் நேசித்தால், என்னை யாராவது உண்மையான முறையில் நேசித்தால் அவரிடத்தில் நீங்கள் கூறுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா உங்களை நேசிப்பான். நேசிப்பது மட்டும் இல்லை, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் கூறுகிறார்கள். என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்குமே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்மளுக்கு கிடைக்காது. அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுபக்கம் பாருங்கள், கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். யார் தன்னுடைய பெற்றோரை விட, யார் தான் பெற்ற பிள்ளைகளை விட, யார் தனக்கு பிரியமானவர் என்று சொன்னால் மனைவி, மக்கள், நண்பர்கள், தனக்கு பிரியமான மக்களை விட யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையான ஈமான் உடையவராக ஆகுவார்கள் என்று கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். என்று சொன்னால் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காதலிக்க வேண்டும் என்று புரிகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் யாரையாவது பிரியப்படுகிறோம் என்று சொன்னால், உலகத்தில் நாம் யாரையாவது பிரியப்படுகிறோம் என்று சொன்னால் அவர்களை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்வோம். அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் என்ன கல்வி கற்றிருக்கிறார்கள், அவர் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா என்று நாம் ஆராய்ச்சி செய்வோம். அதே போன்றுதான் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை பற்றி அறிவதற்குண்டான எல்லா விதமான ஆர்வமும் நம்மளுக்கு உண்டாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எல்லாம் காதலிக்கிறோம் என்று சொன்னால், நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்குமா என்று சொன்னால் கிடையாது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்களுடைய நேசத்தை பாருங்கள், இமாம்களுடைய நேசத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, ஹலரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மதீனா நகரில் வசித்து கொண்டிருந்தார்கள். மதீனா நகரில் அவர் வசிக்கும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் அவருடைய மாணவர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு ஒட்டகம் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஒட்டகத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது மாணவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் கேட்கிறார்கள், உஸ்தாத் அவர்களே,
உங்களுக்கு உயர்ந்த வாகனம், ஒட்டகம் என்பது உயர்ந்த வாகனம், உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள், நீங்கள் அதை எனக்கு கொடுத்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணில் நான் வாகனத்தில் செல்ல மாட்டேன், என்னுடைய ஹயாத் முழுக்க நான் அந்த மண்ணில் நடந்துதான் செல்வேனே தவிர நான் வாகனத்தில் செல்ல மாட்டேன், அதனால் எனக்கு இந்த வாகனம் வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கொடுத்ததாக வரலாறு ஆசிரியர்கள் கிதாபில் தெளிவாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஒரு நபர் வந்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் கூறுகிறார், மதினத்து மண்ணு எந்த ஒரு பலனும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. மதினத்து மண்ணு எந்த பலனும் இல்லையா? உடனே மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அந்த மனிதருக்கு 30 கசையடி கொடுங்கள், அந்த மனிதருக்கு 30 கசையடி கொடுங்கள். சொல்லிவிட்டு 30 கசையடி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு சொன்னார்கள், இது பத்தாது, அந்த மனிதருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் மதினத்து மண்ணையே இந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பணியாளர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அறைக்கு வெளியில் நிற்பார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை யாராவது சந்திக்க வந்தால் அந்த மனிதரிடத்தில் கேட்க வேண்டும், நான் இமாம் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர் அந்த மனிதர் கேட்பார், எதற்காக வேண்டி வந்திருக்கிறீர்கள்? ஏதோ மார்க்க சட்டம் கேட்க வேண்டுமா, இல்லை ஹதீஸ் ஏதாவது கேட்க வேண்டுமா? உடனே வந்திருக்கவர் சொல்வார்கள், மார்க்க சட்டம் ஃபிக்ஹ் கேட்க வேண்டும் என்று சொன்னால் உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் அந்த பணியாளர் போய் சொல்வார். சொன்ன உடனே வந்து விடுவார்கள். வந்து அந்த மார்க்க சட்டத்தை சொல்லிவிட்டு அவருடைய அறைக்குள் சென்று விடுவார்கள். ஆனால் வந்திருக்கக்கூடிய நபர், இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நான் தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அந்த மனிதரை கொஞ்சம் அமர சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நன்றாக குளித்து தன்னிடத்தில் உள்ள உயர்ந்த ஆடையை அணிவித்து தன்னிடத்தில் உள்ள உயர்ந்த வாசன திரவியை அத்தரை தடவி விட்டு சுருமா இட்டு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஸை சொல்லுவார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது எந்த அளவுக்கு இமாம்கள் நேசம் வைத்திருந்தார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டும் கிடையாது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனா நகரத்தை விட்டு வெளியே சென்றதில்லை. ஏனென்று சொன்னால், நான் அப்படி வெளியே சென்றால் என்னுடைய ரூஹ் பிரிந்து விட்டால் நாளைக்கு என்னை வேற கபிரிஸ்தானில் அடக்கி விடுவார்கள், என்னுடைய மரணம் மதீனாவில் தான் ஆக வேண்டும், என்னுடைய அடக்கஸ்தலம் ஜன்னத்துல் பகீல் தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருந்து கடைசியில் மதீனாவில் மரணித்தார்கள். அவருடைய அடக்கஸ்தலம் ஜன்னத்துல் பகீல் தான் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு நபியை நேசித்திருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் அவர்கள் எந்த அளவுக்கு நபியை நேசித்தார்களோ அந்த அளவுக்கு நாம் நபியை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் மட்டும் நபியை நேசித்தார்களா என்று பார்த்தால் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் நபியை நேசித்தது. இதற்கு சான்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தை இந்த நபர் திருடி விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாட்சி யார்? வரும்பொழுதே 2 நபரையும் அவர் அழைத்து வந்தார் சாட்சிக்கு. அந்த 2 நபரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், இவர் சொல்வது உண்மையா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர், இவர் சொல்லக்கூடிய மனிதர் இவருடைய ஒட்டகத்தை திருடி விட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து உண்மைன்னு தெரிஞ்சோடனே என்ன விசாரிச்சுட்டு அந்த திருடின மனிதருக்கு கையை வெட்டிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் இஸ்லாத்துடைய மார்க்க சட்டத்து பிரகாரம் திருடினா கையை வெட்டணும், கையை வெட்டிருங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மனிதரை அழைக்கப்பட்டது. அந்த மனிதர் பணிவான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த ஒட்டகத்தை திருடினேனா என்று நீங்கள் அந்த ஒட்டகத்திடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள்.
நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒட்டகத்தில் பேசினால் அந்த ஒட்டகத்துக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த ஒட்டகத்தை அழைத்து வர சொன்னார்கள். வந்து கேட்டார்கள், ஒட்டகமே நான் யார், என்னுடைய விஷயத்தில் நீ என்னை கருதுகிறாய், இங்கே நடந்தது என்ன விஷயம் என்று அந்த ஒட்டகத்தில் கேட்டார்கள். உடனே அந்த ஒட்டகம் கூறியது, நீங்கள் உண்மையான நபி, இறுதி நபி, உண்மையான நபி. யா ரசூலல்லாஹ், இந்த திருட்டு பட்டம் கட்டிய மனிதர் யார் என்று சொன்னால் என்னுடைய எஜமானன், என்னுடைய எஜமானன். இந்த 3 நபர்களும் யகூதிகள். இவர்கள் உங்கள் மேல் உள்ள கோபத்தில் எப்படியாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பை தவறாக வழங்கிவிட்டார்கள் என்று மக்களிடத்தில் உங்களை இட்டுக்கட்டுவதற்காக வேண்டி இவர்கள் சதி செய்தார்கள். அதனால் யா ரசூலல்லாஹ், இவர்களை நீங்கள் நம்பாதீர்கள் என்று அந்த ஒட்டகம் சாட்சி சொல்லியது. சாட்சி சொன்ன பிறகு அந்த 3 யகூதியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிவிட்டு அந்த சஹாபியிடத்தில் கேட்டார்கள், நான் பேசினால் ஒட்டகம் எப்படி பேசும் என்று உங்களுக்கு எப்படி நீங்கள் நம்பிக்கை வந்தது என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் எந்த வேலை செய்தாலும், எழுந்திருந்தாலும் உட்கார்ந்தாலும், எந்த வேலையை ஆரம்பித்தாலும் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அந்த ஸலவாத்தின் பரக்கத்தினால் நான் உங்கள் மீது எது சொன்னாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அதனால்தான் நான் சொன்னேன், நீங்கள் எங்களுக்கு மட்டும் நபி கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் நபி. அதனால் கண்டிப்பாக என்னுடைய ஒட்டகம் உங்களிடத்தில் பேசும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் அந்த ஒட்டகம் பேசியது என்று அந்த எஜமானர் சொன்னார் என்று கிதாபில் இமாம்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், ஸலவாத்துடைய அந்தஸ்தை பாருங்கள், ஸலவாத்துடைய கண்ணியத்தை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியாக அமையுமே தவிர கண்டிப்பாக தோல்வி அடையாது என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போன்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஒட்டகத்துடைய சம்பவம். ஒரு எஜமானர் ஒரு ஒட்டகத்தை வாங்கிறார், சந்தையில் ஒரு ஒட்டகத்தை வாங்கிறார். அவர் எதுக்காண்டி வாங்குறாருங்க? பிரயாணத்தில் பிரயாணம் செய்வதற்காக வேண்டி அவருடைய அந்த சரக்குகளை எல்லாம் ஒட்டகத்தில் மேல் வைத்து கொண்டு செல்வதற்காக வேண்டி அவர் வாங்குகிறார். இப்போ என்னன்னா, வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். யார் பக்கத்தில் போனாலும் ஒட்டகம் உதைக்குது. சாதாரண உதெல்லாம் கிடையாதுங்க, இங்கே உதைச்சா அங்கே போய் எல்லாம் விழுகிறாங்க. வாங்கின எஜமானன் பார்த்தாரு, என்னடா இது, வாங்கினதான் வாங்கிட்டோம், இப்படிப்பட்ட ஒட்டகத்தை வாங்கிட்டோமே அப்படின்ட்டு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு ஒட்டகத்தை சந்தையில் வாங்கினேன், யாரை பக்கத்தில் போனாலும் உதைக்குது. சாதாரண உதெல்லாம் கிடையாது, இங்கே உதச்சிச்சுன்னா அங்கே போய் விழுகிறோம் எல்லாம் அப்படின்னு அந்த எஜமானர் சொன்னோடனே, சரி நீங்கள் போங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீங்கள் போங்க, நான் வரேன் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த ஒட்டகத்தை பார்த்தாங்க. ஒட்டகத்தை அவுத்து விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க எஜமானர்கிட்ட. அவுத்து விட்ட உடனே ஒட்டகம் ஓடி வந்து அதற்கு முன்னால் எல்லா சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் செல்லாதீர்கள், ஏனென்று சொன்னால் யார் போனாலும் ஒட்டகம் உதைத்து விடுகிறது, நீங்கள் போய் உங்களை உதைத்து விட்டால் எங்களுடைய மனம் தாங்காது, அதெல்லாம் நீங்கள் செல்லாது என்று கெஞ்சுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, போப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் அந்த ஒட்டகத்தை பார்த்தாங்க. அந்த ஒட்டகத்தை அவுத்து விடுப்பானாங்க. அவுத்து விட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்ஜா செஞ்சு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்ஜா செஞ்சு விட்டது. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமான ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் உங்களுக்கு சஜ்ஜா செஞ்சு விட்டது, நாங்கள் சஜ்ஜா செய்யலாமா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், கிடையாது கிடையாது. ஒரு கால் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் சஜ்ஜா செய்யலாம் என்று சொல்லியிருந்தால் நான் மனைவியை கணவனுக்கு சஜ்ஜா செய்ய சொல்லியிருப்பேன். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜ்ஜா செய்ய அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் உயிரினங்கள் எனக்கு சஜ்ஜா செய்யும், உயிரினங்கள் எனக்கு சஜ்ஜா செய்யும். ஏன்? கஷீதத்துல் புருதாவில் இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். வரும் பொழுது
அந்த காட்டு பகுதியில் வரும் பொழுது மரங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்யும். மரங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்யும். இமாம் போஷர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக புர்தா ஷரீஃபில் எழுதுவார்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பொழுதுதான் இந்த சட்டத்தை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எனக்கு இந்த உயிரினங்கள் எல்லாம் சஜ்ஜா செய்யும், ஆனால் மனிதர்கள் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் சஜ்ஜா செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அந்த ஒட்டகத்திடத்தில் கேட்டார்கள், உனக்கு என்ன கஷ்டம் நேர்ந்தது, ஏன் நீ எல்லாத்தையும் உதைக்குகிறாய் என்று கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், காலில் எனக்கு பாருங்கள் கடுமையான காயம், அந்த காயத்தை கூட என்னுடைய எஜமானன் பார்க்காமல் என்னின் மீது மூட்டையை ஏற்றுகிறான், என்னின் மீது சரக்கை ஏற்றுகிறான், தூரமான நிலையில் வாகனம் செய்ய சொல்கிறான், என்னுடைய நோயை பாருங்கள் என்று அந்த ஒட்டகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழுதது. அதை அழுது அந்த எஜமானத்தில் சொன்னார்கள், நீங்கள் அந்த ஒட்டகத்துக்கு நீங்கள் மருந்து வையுங்கள், அந்த ஒட்டகத்துக்கு ஆரோக்கியம் ஆன பிறகு நீங்கள் உங்களுடைய சரக்கை வையுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒட்டகம் கட்டுப்படும் என்று அந்த சஹாபியிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாறு கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும் நபி கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினுக்கும் நபி, எல்லா உயிரினங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டது என்று ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டுக்கு சில காஃபிர்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் தினசரியும் உணவு இருந்ததில்லை. உடனே சஹாபாக்கள் அழைத்தாங்க, ஆளுக்கு ஒரு நபரை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி அழைச்சிட்டு போங்கன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு எந்த சஹாபாக்களும் தட்டியது கிடையாது. உடனே எல்லா மனிதர்களையும் ஒரு மனிதரை அழைத்து சென்று விட்டார்கள். ஒரு மனிதர் மட்டும் பாக்கி இருக்கிறார், ஒரு காஃபி. உடனே மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். உங்களை யாரும் அழைத்து செல்லலையா? ஏன்னா அந்த மனிதர் அதிகமான உணவு சாப்பிடுவார் என்று எல்லா சஹாபிக்கும் தெரியும். அதனால் நம்ம வீட்டில் குறைவான உணவு இருக்கிறது என்று மற்ற மனிதரை கூட்டு விருந்தாளியாக அழைத்து சென்று விட்டார்கள். அந்த மனிதரை யாரும் அழைத்து செல்லவில்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி வாப்பா, எங்கள் வீட்டுக்கு வா, நீ எங்கள் வீட்டுக்கு வா. அழைத்து சென்று விட்டார்கள். அந்த மனிதரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்று சென்று விட்டார்கள். அங்கு அவருடைய உணவை மட்டும் சாப்பிடவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருக்கு வைத்திருந்த எல்லா உணவையும் அவர் சாப்பிட்டு விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பொறுமையாளர்கள், அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு சஹாபியிடத்தில் சொன்னார்கள், அந்த அறையை சுத்தம் செய்து அந்த மனிதரை நீங்கள் படுக்க வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு அறையை காமித்தார்கள். அந்த அறையில் அந்த மனிதர் படுத்து விட்டார். அந்த வந்த சஹாபி என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே தாப்பா போட்டாங்க தெரியாமல். அந்த மனிதரை படுக்க வச்சுட்டு கதவை சாத்தி தெரியாமல் வெளியே தாப்பா போட்டாங்க அந்த சஹாபி. அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாங்க, வெளியே தாப்பா போட்டுருக்கு. என்னடா இது, தோழர் தெரியாமல் என்ன செஞ்சிட்டாரு, தாப்பா போட்டார், உள்ளவருடைய நிலைமை என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு திறந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாப்பாவை திறந்துட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. உள்ளே என்ன நிலைமைனா, அவருக்கு இரவில் நடு திசையில் ஒரு கனவு, நல்லா தூங்கிட்டு இருக்கிற கனவு. என்ன கனவுனா, அவர் காட்டுக்கு செல்கிறார். காட்டு பகுதியில் செல்லும் பொழுது அவருக்கு மலஜலம் வந்து விட்டது. உடனே சரி காடு தானேன்னு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து மலஞ்சலை கழிஞ்சிடுறாரு. கடைசியில் பார்த்தா தூக்கத்திலேயே மலஞ்சலை கழிஞ்சிட்டார். எந்திரிச்சு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. என்னடா இது, நாம் யாருடைய வீட்டில் மலஞ்சலை கழிச்சிட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் மலஞ்சலை கழிச்சிட்டோமே, இப்போ நம்ம என்ன அவங்களுக்கு பதில் சொல்கிறது, நம்மளை எப்படி கவனிச்சாங்க அந்த மனிதர் அப்படின்ட்டு அவர் ஒரு பயத்தில் எப்போ துறப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்துட்டு ஒழிஞ்சிக்கிட்டாங்க. பார்த்தீங்கல்ல, ஓடிட்டார், நிற்கவே இல்லை, ஓடிட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஓடிட்டார். வந்து ரூமில் பார்க்குறாங்க, அறையில் பார்க்குறாங்க, அங்கும் இங்குமாக மலஜலம் இருக்கிறது. உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, அவருக்கு வயிறு ஏதோ சரியில்லை, இரவில் வயிறு ஏதோ சரியில்லை அவருக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துவாரக்கான கரத்தில் சுத்தம் செய்ய போகிறப்ப சஹாபாக்கெல்லாம் வந்துட்டாங்க. யாரும் சொல்லலாம்,
ஒரு காஃபிருடைய அசுத்தமான அந்த நஜீஸை நீங்கள் சுத்தம் பண்ண போகிறீங்களா? இல்லை இல்லை நீங்கள் தெரியலங்க, நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காரு, என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காரு, அவரை நான் தான் கவனிக்கணும். அவர் அசுத்தமானதை நான் தான் என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். இதில் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வச்சுருக்கான். நீங்கள் போங்கன்ட்டாங்க, நீங்கள் போங்கன்ட்டாங்க. உடனே சஹாபாக்கள் அந்த வேலையை விட்டு நவுந்துட்டாங்க. போனவர், ஸ்பீடாக போனவர் தன்னுடைய முக்கியமான ஒரு பொருளை விட்டு போயிட்டார். இப்போ என்னன்னா, போய் தன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டாரு, அந்த முக்கியமான பொருளை போய் எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? எடுக்கிறதுக்காண்டி வராரு. வந்து பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தினால் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே அந்த காஃபிருக்கு இவர்தான் உண்மையான மாமனிதர், இவர்தான் உண்மையான நபி, இவர்தான் இறுதி நபி, இவர்கள்தான் உண்மையான மாமனிதர் என்று அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பாருங்கள். தனக்கு அநீதமிழித்த, தனக்கு தான் விருந்தாளியாக வந்து தன்னுடைய உணவை மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பத்துடைய உணவும் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய அறையை அசுத்தமாக்கிய அந்த மனிதரை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கவில்லை. அவரிடத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையோடு நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கண்டிப்பாக நேசிக்க வேண்டும். நேசிக்க மட்டும் கூடாது, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷ்கீன்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போருக்காக செல்கிறார். செல்லும் பொழுது உணவு எல்லா மக்களுக்கும், எல்லா சஹாபாக்களுக்கும் பசி ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருடைய நிலைமையை அறிந்தவர்கள், எல்லாத்துக்கும் பசி, முகத்தில் பசி தெரியும். உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்து உணவு எடுங்கன்னு சொல்கிறாங்க. உணவு எடுத்தால் ரொட்டி மட்டும்தான் இருக்குது. அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உட்கார்ந்துருக்காங்க, சஹாபாக்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே யோசிக்கிறாங்க. யோசித்த உடனே தேனீக்கள் என்ன செஞ்சிருச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையவே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது பக்கத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த தேனீ கத்தும் பார்த்தீங்களா, லேசாக அந்த கத்தம் எல்லா தேனீகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதை சுற்றிக்கிட்டே இருக்கு. உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது, தேனீக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதை சுற்றிக்கிட்டே இருக்குது, என்ன ஒன்றும் புரியலையே. உடனே சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, அந்த தேனி என்ன தெரியுங்களா சொல்லுது? யா ரசூலல்லாஹ், உங்கள் தோழர்கள் எல்லாம் வெறும் ரொட்டியை சாப்பிட வேண்டுமா? எங்களிடத்தில் நீங்கள் தொட்டி சாப்பிடுவதற்கு தேன் இருக்கிறது, ஆனால் எங்களினால் அந்த தேனை கொண்டு வர முடியாது. உங்களுடைய தோழரை நீங்கள் அனுப்புங்கள், எங்களோடு உங்களை தோழரை அனுப்புங்கள், நாங்கள் தேன் கொடுக்குகிறோம் என்று அந்த தேனீக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் சொல்கிறது. உடனே அந்த சபையில் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். உடனே ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, இந்த தேனியை பின்தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள், கடைசியாக அந்த தேனுடைய தேன் குத்து இருக்கும் அந்த இடத்தில் நீங்கள் புழிஞ்சு தேனை கொண்டு வாருங்கள் என்று கூறும் பொழுது, அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் செல்கிறார்கள். செல்லும்போது அந்த தேனுடைய கூடு வந்து விட்டது. அந்த தேனை புழிகிறார்கள். அந்த ஒரு பாத்திரத்தில் தனக்கு தேவையான, தன்னுடைய தோழருக்கு தேவையான தேன் எடுத்து வருகிறார்கள். வந்து அலி ரலியல்லாஹு அவர்களோட தேனீக்கள் வருகிறது. வந்து எல்லா சஹாபாக்களும் உணவு சாப்பிட்டு விட்டார்கள், தன்னுடைய ரொட்டியை தேனில் தொட்டு சாப்பிட்டு விட்டார்கள். அப்பொழுது திருப்பியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதையே சுற்றுகிறது தேனீக்கள், ரொம்ப நேரமாக சுற்றுகிறது. கடைசியாக சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த தேனி உங்களிடத்தில் என்ன சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் கேட்டேன், அந்த தேனீக்கள் இடத்தில் கேட்டேன், தேன் இவ்வளோ இனிப்பாக இருக்கிறது, இவ்வளோ மருதமாக நல்லா இனிப்பாக இருக்கிறது, இந்த இந்த தேன்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? கேட்டவுடனே நாங்கள்லாம் பூக்கள்ல இருந்து எடுக்கிறோம், செடியிலிருந்து எடுக்கிறோம், பூக்கள்ல இருந்து எடுக்கிறோம். அப்படியா?
நீங்கள் எடுத்து உங்கள் வாயில் வச்சு கொண்டு வந்து இங்கே உங்கள் கூட்டில் வைக்கிறீங்க. அப்போ அது என்ன ஆகுதா, கசக்காதான், இவ்வளோ இனிப்பாக இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தேனீக்கள் சொல்லுகிறதாம், யார சூழல்லா, எங்கள் தேனீக்களுக்கள் எல்லாம் ஒரு ராணி தேனி ஒன்று இருக்கிறது. யார் எந்த செடியில் உட்கார்ந்தாலும் அந்த ராணி தேனி வந்துவிடும். வந்து சொல்லும், அந்த தேனை எடுப்பதற்கு முன்னால், அந்த செடியிலிருந்து தேனை எடுப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று அந்த தேனி, அந்த ராணி தேனி ஸலவாத்தை சொல்லிக் கொடுக்கும் எங்களுக்கு. நாங்கள் ஸலவாத்தை சொல்லுவோம். அதே போன்று எங்களுடைய கூடில் அந்த தேனை வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த தேனை வையுங்கள் என்று தானே ஸலவாத் சொல்லி கொடுக்கும். நாங்கள் ஸலவாத் சொல்லி வைப்போம். யா ரசூலல்லாஹ், இந்த தேன் இனிப்பு எதனால் எங்களினால் கிடையாது, உங்கள் மீது நாங்கள் ஸலவாத் சொல்வதினால் அல்லாஹ் தஆலா இந்த தேனை இனிப்பாக ஆக்கிவிடுகிறான், சுவையாக ஆக்கிவிடுகிறானே தவிர எங்களினால் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. உங்களின் மீது ஸலவாத் சொல்வதினால்தான் இந்த தேன் இனிப்பாக இருக்கிறது என்று அந்த தேனீக்களுடைய அந்த சம்பவத்தை சஹாபாக்கள் இடத்தில் சொன்னவுடன் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்று இமாம்கள் கிதாபில் தெளிவாக எழுதுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களை பாருங்கள், யார் அதிகமான முறையில் ஸலவாத் ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன் அவருடைய சிறப்பின் காரணமாக கிடையாது, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்குகிறான், செழிப்பாக்கிறானே தவிர அவருக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. அதனால் அல்லாஹ்வின் நல்லடியாரே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் சில பேர் வீட்டு விலங்குகள் வளர்த்தி கொண்டு இருந்தார்கள். இப்போ நம்ம வீட்டில், நம்ம ஊர்லலாம் அதிகமாக பூனை, அது மாதிரி வீட்டில் ஆடு கோழிலாம் வளர்க்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி சில வீட்டு விலங்குன்னு சொல்லி கிதாபில் வருது. வீட்டு விலங்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் வளர்த்தி கொண்டு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த வீட்டு விலங்கு எல்லாம் வெளியே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறை பார்த்த உடனே எந்த அளவுக்கு அந்த விலங்குகளுக்கு சந்தோஷம் வந்துவிடும் என்று சொன்னால், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் அந்த விலங்குகள் எல்லாம் குதிக்குமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த சந்தோஷத்தில் அந்த விலங்குகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் சந்தோஷத்தில், ஆனந்தத்தில் குதித்து தனக்குள் அவர்கள் மகிழ்ச்சியை, அந்த விலங்குகள் தனக்குள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்வார்கள் என்று இமாம்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வெளியிலிருந்து வீட்டுக்குள் வரும்பொழுது அந்த விலங்குகள் எல்லாம், அமர்ந்திருந்த விலங்குகள் எல்லாம் எந்திரிச்சு நிற்குமா. அதே போல் அந்த அமர்ந்திருந்த விலங்குகள் எல்லாம் எந்திரிச்சு நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை செய்யும் என்று இமாம்கள் கிதாபில் எழுதுகிறார்கள். பாருங்கள், விலங்குகளுக்கு கூட தெரிகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும், அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விலங்குகளுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸுக்கு நீங்கள் வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை நீங்கள் அறிந்து அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னீர் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பையும் ஒரு மறுமகிழ்ச்சியும் கண்டிப்பாக தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்லும் பொழுது ஒரு மரம் தாழ்ந்து இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குருவிக்கூடு இருந்தது. அந்த குருவி கூட்டில் அதிகமான குஞ்சுகள் இருந்தது. சஹாபாக்களுக்கு அந்த குருவி குஞ்சை பார்த்தவுடன் சந்தோஷம் வந்துருச்சு. அது கை கெட்டிய தூரம் இருக்குது. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, சஹாபாக்கள் ஆளுக்கு ஒரு குஞ்சு எடுத்துக்கிட்டாங்க, அந்த குருவி குஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. தாய் அந்த குருவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையவே சுற்றிகிட்டே இருக்கு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரை பார்த்து கேட்கிறார்கள், யாராவது அந்த மரத்திலிருந்து குஞ்சை எடுத்து இருக்கிறா என்று கேட்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யார ரசூலுல்லாஹ், பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தலையை சுற்றக்கூடிய குருவிதான் அந்த குஞ்சுடைய தாய்.
யார சொல்லலாம், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் உங்களுடைய தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள், கொஞ்சம் தர சொல்லுங்கள், கொஞ்சம் நீங்கள் தர சொல்லுங்கள். சொன்னவுடன் அந்த தர சொல்லி என்னிடத்தில் மன்றாடுகிறது. அதனால் அதோடைய குஞ்சை தாயோடு நீங்கள் இணைத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் உடனே எல்லா சஹாபாக்களும் யார் யாரெல்லாம் அந்த குருவி குஞ்சை எடுத்தார்களோ தன்னுடைய தாயிடத்தில் தந்தார் என்று வரலாறு அழகாக கூறுகிறது. அதே போன்று ஒரு காஃபிர், ஒரு யஹூதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறான். வந்து கேட்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இறுதி நபி என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறீர்கள், அதற்கு என்ன அடையாளம்? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு மட்டும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிவிட்டால் உங்களுடைய கரத்தை பிடித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பதில், என்ன கேள்விப்பான்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவர் வரும்பொழுதே கம்பளி போர்வை பொத்திட்டு அப்படி குனிஞ்சு வரார். என்னுடைய போர்வைக்குள் என்ன இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிவிட்டால் நான் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வைக்குள் என்ன இருக்கிறதுன்னு சொல்லலை, கதையாக சொல்கிறாங்க. நீ என்னை பார்க்க வரப்ப ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் அந்த குருவி குஞ்சு எல்லாம் இருந்தது, அந்த 2-3 குருவி குஞ்சு எடுத்து நீ வச்சுக்கிட்ட. உடனே பெரிய குருவி குஞ்சு என்ன செஞ்சு சுற்றி வந்துச்சு. நீ அந்த குஞ்சை விடுற மாதிரி தெரில, அந்த தாய் குஞ்சு அந்த தாய் குருவி தன்னுடைய குஞ்சோடு உன்னுடைய போர்வைக்குள் நுழைந்து கொண்டது. 3 குஞ்சுகளும் தாயையும் நீ வைத்திருக்கிறாய் என்று சொன்னவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து அந்த யஹூதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு கூறுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் நம்மளுக்கு தந்த ரிஸ்கில் சிறந்த ரிஸ்க் எது தெரியுமா? அல்லாஹ் தஆலா உலகத்தில் நம்மளுக்கு தந்த ரிஸ்கில் சிறந்த ரிஸ்க் எது தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நம்மளுக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் மனிதர்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டோம், ஹிஞ்சீர்களாக, குரங்குகளாக கண்டிப்பாக மாற்றப்பட்டிருப்போம். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் உள்ள சமூகம் எல்லாம் யார் தவறு செய்தார்களோ 3 நாட்களில் ஹிஞ்சீராக மாற்றப்படுவார்கள், குரங்காக மாற்றப்படுவார்கள். அடுத்த 3 நாட்களில் அவருடைய உயிர் வாங்கப்படும் என்றுதான் உலகத்தில் நிதி இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு நபியாக ஆனார்களோ 3 துவா கேட்டார்கள். அது ஒரு துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தார்கள் யாராவது பாவம் செய்தால் அவர்களை நீ உருமாற்றம் செய்கிறார்கள், அவர்களை நீ மன்னித்து விடுவாயா என்று அல்லாஹ்விடத்தில் 3 துவாவில் ஒரு துவா கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையினால் நாம் எல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சபையில் யாராவது ஒருத்தவர் சொல்லுங்கள், அசர் என்னுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இதுவரை நான் தவறே செய்யவில்லை என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. உலகத்தில் ஒரு மனிதர் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதர் உலகத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அவர்கள்தான் உலகத்தில் பரிசுத்தமான மனிதர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில் அழகாக கூறுகிறான். என்ன கூறுகிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்புவதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறிவிட்டான், உங்களுக்கு நான் ஒரு நபியை அனுப்புகிறேன். அந்த நபி எப்படிப்பட்ட நபி தெரியுமா? உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா அந்த நபிக்கு அது பெரிய கஷ்டம், பெரிய சிரமம். நீங்கள் படக்கூடிய சின்ன சிரமத்தை அவர்களால் தாங்க முடியாது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்கள் மீது, தன்னுடைய உம்மத்தார்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுங்களா இருப்பாங்க? ஹரீசுன் அலைக்கும், பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள், பேராசை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால் தான் பாருங்கள், எந்த குழந்தை தொட்டியிலிருந்து சக்கராத்துடைய நிலைமை வரைக்கும் யா உம்மத்தி என்று எந்த நபி இருந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டிலில் இருக்கும் பொழுது ஆமினா அம்மையார் தொட்டிலில் திறந்து பார்த்தார்கள். குழந்தையுடைய வாய் முணுமுணுத்து கொண்டிருந்தது. ஆமினா அம்மையார் தன்னுடைய காதை
அந்த குழந்தையுடைய வாயில் வைத்து பார்த்தார்கள். யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் முணர்ந்து கொண்டிருந்தது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்துடைய நிலைமையில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹ் பிரியும் பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, ரூஹ் இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமா? ரூஹ் வாங்குவது இந்த அளவுக்கு வேதனையா இருக்குமா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உலகத்தில் சிரமமே இல்லாமல் ஒரு மனிதர்களுக்கு ரூஹ் வாங்குகிறது மனிதர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் மட்டும்தான் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விட்டு சொல்கிறார்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னுடைய துஆவை ஒரு துஆவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய உம்மத்தாருடைய சக்கராத்துடைய எல்லா மக்களுடைய கஷ்டத்தையும் எனக்கு தந்து விடுங்கள். என்னுடைய உம்மத்துக்கு நீ அந்த கஷ்டத்தை தந்து விடாதீர்கள். என்னாலே இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் என்னுடைய உம்மத்துடைய சக்கராத்துடைய நிலைமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்று சொன்ன தலைவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட நபி கிடைத்ததற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் சொத்தை அவர்கள் நியாமத்தாக கருதவில்லை, அவருடைய செல்வத்தை அவர்கள் நியாமத்தாக கருதவில்லை, தன்னுடைய குழந்தையை அவர் நியாமத்தாக கருதவில்லை, தனக்கு அல்லாஹ் தந்த எந்த நியாமத்தையும் அவர் நியாமத்தாக கருதவில்லை. ஒரே ஒரு நியாமத்தை மட்டும்தான் நியாமத்தாக கருதினார்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட நபியை அல்லாஹ் தஆலா தந்தானே, அந்த நபியை மட்டும்தான் நியாமத்தாக கருதினார்களே தவிர வேற யாரையும் அவர்கள் நியாமத்தாக கருதவில்லை, வேற எந்த வஸ்துவையும் நியாமத்தாக கருதவில்லை. அதனால்தான் அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன். இப்போ புரியுதுங்களா? அல்லாஹ் தஆலா ஏன் சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டான்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, பெத்த தாய் தந்தையை விட, பெற்றெடுத்த குழந்தையை விட, தனக்கு பிரியமான அழகான மனைவி நண்பரை விட யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசிக்கிறார்? யாருங்க அப்படி நேசிக்கிறான்? யாருங்க நேசிக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி மதீனாவுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், போருக்கு எல்லா மக்களும் செல்வார்கள். சென்று போரை முடித்து வரும் பொழுது மதீனாவுடைய எல்லையில் நின்று எல்லா மனிதர்களையும் தன்னுடைய குடும்பத்தார்கள் வரவேற்பார்கள், எல்லா சஹாபாக்களையும் வரவேற்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடித்து வரும் பொழுது ஒரு பெண்மணி கேள்விப்படுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் ஷஹீதாகிவிட்டார்கள், போரில் ஷஹீதாகிவிட்டார்கள். அந்த பெண்மணி முதலாவதாக வரக்கூடிய சஹாபியத்தில் கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா? உன்னுடைய தந்தை போரில் ஷஹீதாகிவிட்டார் என்று அந்த சஹாபி சொல்கிறார். அடுத்த சஹாபியிடத்தில் அந்த பெண்மணி கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக இருக்கிறார்களா? உன்னுடைய கணவர் போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்த சஹாபியிடத்தில் கேட்கிறார், என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக இருக்கிறார்களா? உன்னுடைய சகோதரர் போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்தது கேட்கிறார்கள், என்னுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக இருக்கிறார்களா? உன்னுடைய குடும்ப உறவினர்கள் போரில் ஷஹீதாகிவிட்டார்கள். இல்லை இல்லை, என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் கேட்கவில்லை, என்னுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கிறேன். அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்று புலம்பி அழுகும் பொழுது தூரத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை அந்த பெண்மணி பார்த்து ஆனந்தத்தில் அழுகிறார். என்னுடைய ரசூல் வந்து விட்டார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார் என்று ஆனந்தத்தில் அழுகிறார்கள். வந்த முதல் சஹாபி, உன்னுடைய தந்தை போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்த சஹாபி, உன்னுடைய கணவர் போரில் ஷஹீதாகிவிட்டார். அடுத்த சஹாபி, உன்னுடைய சகோதரர் போரில் ஷஹீதாகிவிட்டார். தன்னுடைய குடும்பத்தார்கள் ஆண்கள் எல்லாம் ஷஹீதாகிவிட்டார்கள். அதை கூட பெரிதாக கருதாமல் என்னுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக வந்து விட்டார்கள் சொன்னார் அல்லவா அந்த பெண்மணி, அந்த பெண்மணி தான் உண்மையான ஈமான் கொண்டவர். இவர்கள் தான் சஹாபி பெண்மணி, இவர்கள் தான் சஹாபாக்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று இருக்கக்கூடாது. இந்த வாழக்கூடிய காலத்தில் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக ஆக்குவாயா என்று எல்லா நபிமார்களும் துஆ செய்தார்கள். நாம் எந்த துஆவும் செய்யவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது?
நாம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சபையில் அதிகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசக்கூடிய சபையில் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை நாம் அவர்களை நேசித்து அவர்களுக்கு பொருத்தமான மனிதர்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நாம் வஃபாத்தாம் வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தை சொல்லி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கலிமா சொல்லி நாம் வஃபாத்தான பிறகு நம்முடைய கபரில் மலக்குமார்கள் இந்த மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது ஹாதா ரசூலுல்லாஹ், எங்களுடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நாளைக்கு மறுமையில் கோடானு கோடி மக்களுக்கு முன்னால் நாம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுருக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு கோடானு கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த வேளையில் தாகம் தாகம் என்று மக்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான கரத்தினால் ஹவுலர் கோவில் தடாகத்தில் தண்ணீர் இருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரின். அல்லாஹ் தஆலா சிறப்புரையாற்றிய ஆரூரி நண்பருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பல்வேறு மாணவர்களை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக உருவாக்கக்கூடிய நெற்பேற்றை பெற்ற சிறந்த ஹாஃபிதாக ஆலிமாக கபூல் செய்வானாக. அடுத்ததாக நன்றியுரை நிகழ்த்துவதற்காக எங்களுடைய மதரசா மாணவர் முஹம்மது அபு சாலிஹ் அவர்கள் வருகிறார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் وعلى آله طيبين وصحابه طاهرين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد لئن شكرتم لأزيدنكم صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من لم يشكر الناس ولم يشكر الله أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. நம்மை முஸ்லிம்களாக படைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைர் உம்மத்தாக ஆக்கினானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் அந்த வல்லவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறை அருளும் ஞானமும் நம்மளுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை எப்படியே வலுவாமல் நழுவாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மத்தவர்களே, மதரசா ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரி சார்பாக மீலாது தொடர் பயான் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடத்தி தந்த அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் இந்த மஜ்லிஸை தலைமை ஏற்று நடாத்தி தந்து கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்கள் கண்ணியத்திற்குரிய ஹாலி ஜனாப் அப்துல் காதர் முஹம்மது நாசர் உரிமையாளர் மகாராஜா மெடிக்கல் அவர்களுக்கும், ஹாலி ஜனாப் கதீபுலவை லியாக்கத்தலி அவர்களுக்கும், ஆலி ஜனாப் மோதி அஸ்ரஃப் அலி அவர்களுக்கும், இன்னும் கிராத் ஓதி ஆரம்பித்து வைத்த எங்களுடைய நண்பர் முஹம்மது ஜைலானி அவர்களுக்கும், கீதம் வாசித்த எங்களுடைய நண்பர் முஹம்மது ஃபாசில் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்தி சென்ற எங்களுடைய கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான உஸ்தாதுமார் அவர்களுக்கும், இன்னும் தொகுப்புரை நிகழ்த்திய எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான உஸ்தாதுமார் அவர்களுக்கும், இன்னும் சீரும் சிறப்புமாக
நம்மளுக்கு முன்னால் சிறப்புரை நிகழ்த்தி தந்த எங்கள் உஸ்தாது பிறந்த அவர்களுக்கும், இன்னும் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஆஷிக் ரசூல் அப்சலுல் உலமா கதீப் லவை முஹம்மது யூசுப் தாவூதி ஹசரத் கில்வா அவர்களுக்கும், பேராசிரியர் உஸ்வத்துல் ஹசனா பெண்கள் ஓரியன்டேஷன் பள்ளி, இன்னும் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்கள் அனைவர்களுக்கும் என் மனமான நன்றியை மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தின் சார்பாகவும் லஜனத்துல் ஹமீதியா மாணவர் சொற்பேச்சின் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரான பொழுதை ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையெல்லாம் கேட்டும் ரசித்தும் உணர்ந்தும் ருசித்தும் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கேட்டதற்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. மீனாடு தொடர்பாக ஒரு சிறு நிகழ்வு நினைவுக்கு வந்தது. அல்-மாஹியத்து ஸாலிஹாத்தை துவக்கிய பேருக்கும் பெயருக்கும் புகழுக்கும் உரிய கர்நாடகின் பேரொழி அந்த அவர்களுடைய உஸ்தாதுமார்கள் வரிசையை பற்றி ஒரு சஹாபியினுடைய வசாவழியில் இருக்கின்றார்கள். அவர் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வசாவழியைச் சேர்ந்த இமாம் உபைதுல்லாஹ் சிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத். இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்தியாவில் சிந்தியில் பிறந்தவர்கள், மிக பெரும் முஹத்திஸாக வாழ்ந்து கடைசி காலகட்டங்களில் மதீனா முனவ்வராவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆய்வுகளுக்கும் தலைமை பொறுப்பு வகித்தவர்கள், முஃப்தியாக நிகழ்ந்தவர்கள், வஃபாத்துக்கு பிறகு இன்று மீலாது நபி 8வது நாள். நாம் கொடுத்த பெரிய பாக்கியம். நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் உட்கார்ந்திருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அஸ்ஸலாத்து மஅஸ்ஸலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி நட்பு அரசை என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உள்ளத்தில் அன்பு இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் இந்த இடத்தில் அல்லாஹ் அருள்வான். அதனால நபியுடைய அன்பு எப்ப நம்ம உள்ளத்தில் இருந்ததோ இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் வர்ணிக்கக்கூடியவர்கள் தான். ஹயாத்தா முடியுமா சொல்லுங்க. நான் ஹயாத்தா இருந்தது யாராவது தெரியுமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த தவறோட போற வரையே 3 கேள்வி. மரப்புக்க ரப்பியா, வமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் எது, வமா நபியுக்க உன்னுடைய நபியா. 3 கேள்வி. ஹயாத்தா இருக்கிறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் நீண்ட ஆயுள் தரணும். எவ்வளவுதான் நீண்ட ஆயுள் கொடுத்தாலும் ஒரு நாள் மூக்கை சந்தித்துதான் ஆக வேண்டும். என்ன செய்வாங்க? என்ன பாப்பா நீதா பாப்பாங்க, ஊர் பாட்டுவாங்க, கப்பனிடுவாங்க, கொடுக்குவாங்க. உலகத்திலேயே நம்ம தக்பீர் கட்டி கொடுக்கிறோம். ருக்கு செய்யறோமா இல்லையா? சுஜு செய்யறோமா இருக்குமா? சுஜு செய்யறோம். ஆனா ஒரு தொழுகை இருக்குது, ருக்குவும் இல்லை சுஜூதும் இல்லை. ஒரு தொழுகை இருக்குது, ருக்குவும் இல்லை சுஜூதும் இல்லை. அது எது தொழுகை? ஜனாஸா தொழுகை. இதுல ருக்குவும் இல்லை சுஜூதும் இல்லை. இதெல்லாம் தொழுதுட்டு ஒரு கவலை நிறைய வச்சுட்டு வருவான். அங்கே கேட்கிற கேள்வி 3. உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் இது நபியா? அந்த நபியின் மீது நாம் அன்பு இருந்தால் நிச்சயமாக நபியை காட்டப்படும். இதான் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம்.
அன்பு என்று சொல்ல முடியாது. இந்த இடத்துல நபியாவுக்கு உதவும். அதனால எப்பயுமே நபியுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அந்த சஹாபாக்கள் தான் நபியின் மீது அன்பு வைத்திருந்தார்கள், கடைசி வரைக்கும் அன்பு வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அல்லாஹ்வே அவர்கள் பொருந்திக் கொண்டார். அல்லாஹ் நமக்கான பாக்கியத்தை சீக்கிரமாக நினைத்திருக்கிறீர்களே. ஆர்மி பாவம் நம்ம கேள்விப்பட்ட ஆர்மியில் ஆர்மி பாவம் அவர் பெரிய சேஷம் வழிவிட்டான், யாரும் தெரியாது. எனக்கு அவங்க மையத்தை கொடுத்தாங்க, மையத்தை கொடுத்தாங்க. மையத்தை கொடுப்பாங்க யார் மையத்தை வாங்க சொன்னாலே வயதாக இருக்கிற ஒரு படம் தாண்டி சொல்லலாம். இந்த ரொம்ப தாண்டி கேட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வாங்குறது அச்சிருக்கிறோம் எல்லாம் புதுசா கைது கொடுப்பாங்க. சர்வசாதாரண இருக்காங்க. நான் இன்னைக்கு பாருங்க அவருடைய கரத்தை பிடித்ததுனால ஒவ்வொரு வருடம் ஹஜ்ஜுக்கு போகின்ற நேரத்தில் நான் விமானத்தில் உட்கார்ந்து இருப்பேன். அப்படி கரப்படும் சுபஹானல்லாஹி சஹரனா ஆதாரமா உள்ளாத ஒரு பொருளில் இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா البر والتقوى ومن العمل ما ترضى اللهم ربنا علينا سفرنا هذا واطوي عنا بردا اللهم انت الصاحب بالسفر والخليفه بالله اللهم انا نعوذ بك من عثار السفر وكعبة المنظر وسوء المنظر في الحي والمال والارض برحمتك يا رب صلى الله عليه وسلم. الله وكيل رياض الصدق الدعاء الدعاء சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் நான் இன்றும் அவர்களை நான் உணர்கின்றேன். ஹஜ்ஜுக்கு போகும்போது சலாமியா இருக்கிறோம், நான் செய்வேன், எனக்கு முன்னாடி போறாங்க. காரணம் அந்த நட்பு தான். வழிபாடுடைய நேசம் நமக்கு இருக்கணும், முகப்பத்து இருக்கணும், எல்லா மனதிலும் அப்படிப்பட்ட சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் ஒரு மனிதரை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு மனிதரை அல்லாஹ் பார்க்கக்கூடிய நசீப் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. ஒரு முகத்தை பார்க்கறதே ஒரு இபாதத். பெரிய வழிமுறை காபத்துல்லாஹ்வுக்கு உடுப்பாருக்கு ஒதுக்கிட்டாங்க. அங்கே காபால இருக்கக்கூடிய அந்த போலீஸ் எல்லாம் நம்ம பையத்து, ஆகையெல்லாம் பையத்து. அப்படிப்பட்ட ஒரு நாளா சிறப்புகள் நிறைய நேரம் இல்லை, நான் சொல்றேன், இது மட்டும் சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வழிமுறை இன்ஷா அல்லாஹ் கடைசி நாள் 27ஆம் நாள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறேன். இதுதான் இந்த போல பேசுறாங்க. நான் சொல்லி மாறணும் அப்படின்னு நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அந்த வரக்கூடிய பாக்கியத்தை சீக்கிரம் சாதாரண பேச மாட்டார். தாண்டதே ஒரு பாடம். ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளா, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் இன்ஷா அல்லாஹ் கடைசி நாள் 27ஆம் நாள் வருகின்றார்கள். ஒரு சிறப்புடைய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் ரமலானில் அப்படிப்பட்ட நாளாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை மனதில் முஸ்லீம் மையத்திலிருந்து பயப்படாது, மையத்தினா பயப்படாது. எப்பயுமே ஒருத்தர கையை பிடிச்சுக்கணும். கடைசி நேரத்துல சக்கராத்து நேரத்துல சைத்தானுடைய வந்து கனிமா சொல்லுவாங்க, நல்லா வந்து சொல்லுவான். அந்த நேரத்துல செய்யப்படுவாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, கனிமா சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா அதை நினைச்சுக்கிறோம், கையெழுத்துனா நிறைய காலம் செய்யணும், ஒண்ணுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் அல்லாஹ் செலவாத்து சொல்லுவாங்க. அவ்வளவுதான் மனசுல வச்சுக்க அந்த வலியுள்ள அட்டை உயர்த்தலாமா? யார் யாரும் மனசு வச்சிருக்கீங்களோ எந்த பேரை கொடுத்துருங்க.
4 பேர் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து ஐயத்தாங்க காமினான செய்தாங்க, பரிபூர்ணமான செய்தாங்க. புரிஞ்சுங்களா? எந்த அந்நிய பெண்ணு பேசிட்டு இல்ல, எந்த அந்நிய பெண்ணு பார்த்தது இல்ல. ஒரு 10 வயசு பெண்ணு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இல்லாத பெண்கள். நீங்க கையை பிடிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க கையத்தாயிட்டா போதும். கடைசி நேரத்தில் ஒரு தெளிவா சொல்லிடுவாங்க, நம்ம ஆயிடா இருந்ததா தகவல் கடைசி நேரத்தில் யார் ஆயிடா இருந்ததா அவங்க சொல்றாங்களோ அவங்க சொல்லிட்டு பார்க்கணும் சொன்னாங்க. மனசுல வைங்க, நம்ம அயத்தா இருக்கிறோம், இருக்கும் போதே இப்படிப்பட்ட செயல் நம்ம என்ன செஞ்சிடணும், தரத்தை பிடிச்சிடணும், கையத்தாயிரணும். தயங்காதீங்க. அப்படி கையத்தாத்தான் நம்ம ஒரு நீரான வழியில போக முடியும். சேர்த்து எடுத்துக்கணும். வேற கொடுங்க, நெருங்கா இருங்க. பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்காது. ஒரு நாள் சொல்ல முடியாது. இருக்கோட என்ன வீட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு மாசத்துக்கு பையன். அப்பதான் எங்க வீட்டிலேயே மாநாடு உப்பா போயிட்டு வராங்க. நான் மெட்ராஸ்ல இருந்து அவர் கூட்டி சேர்க்க வரேன். யாருக்கு தெரியாது. போன் பண்றாங்க. காக்கா மலையத்துல காக்கா கரிமா சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர் சொல்றது எனக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முடிஞ்ச போடுவது செய்யக்கூடிய அந்த தொடர்பு இருக்கணும்.
يا شفيع الورى سلام عليك، يا نبي الهدى سلام عليك، خاتم الأنبياء سلام عليك، سيد الأسفياء سلام عليك، سيدي يا حبيب بمولاي لك روحي فدا، سلام عليه لك قلبي فدا، سلام عليه لك جسمي فدا، سلام عليه لك أبوي فدا، سلام عليه لك أهلي فدا، سلام عليه لك مالي فدا، سلام عليه لك كلنا فدا، سلام عليه يا شفيع الورى، سلام عليه يا نبي الهدى، سلام عليه خاتم الأنبياء، سلام عليه سيد الأسفياء، سلام عليه سيد الأسفياء، سلام عليه. صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.